முட்டை வேக வைத்த தண்ணீரை அருவருப்பாக பார்க்காதீர்கள். அவ்வளவும் வைரம். இனிமேலாவது சரியா பயன்படுத்துங்க. முட்டையை சமைக்கும் போது வரும் வெந்த நீரை பலர் அன்றாடமாக கழிவாக கருதி வீசியே விடுகிறோம். ஆனால் உண்மையில் அந்த நீர் நிறைய பயன்கள் கொண்டது என்பதை பலர் அறியாதிருப்பார்கள். அந்த நீரில் உடலுக்கு தேவையான முக்கிய சத்துக்கள், குறிப்பாக கால்சியம், புரதம், பாஸ்பரஸ் ஆகியவை சிறிதளவு இருப்பதால் வீட்டு தேவை மற்றும் தோட்ட பராமரிப்பில் அதை பயனுள்ளதாக பயன்படுத்த முடியும். முதலில் அந்த நீரை நன்றாக குளிர வைக்க வேண்டும். நேரடியாக வெதுவெதுப்பாக இருக்கும் நீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதை குளிர்ந்தவுடன் பசுமை காய்கறிகள் மற்றும் பழங்களை கழுவ இந்த நீரை பயன்படுத்தலாம். இதில் இருக்கும் இயற்கை கனிமங்கள் ரசாயனங்களை அகற்ற உதவுவதால் சுத்தமாகும் தன்மையும் அதிகம். அதோடு இந்த நீரை பூச்செடிகளுக்கும் வாரத்திற்கு ஒரு முறை ஊற்றினால் சிறந்த பலன் கிடைக்கும். ரோஜா, செம்பருத்தி, மேரிகோல்டு போன்ற செடிகளில் இது இலைகளுக்கு பசுமை தருவதோடு மலர்களும் விரைவாக மலர உதவுகிறது. இது ஒரு இயற்கை உரமாகவும் செயல்படுகிறது. தோட்டத்தில் உள்ள காய்கறி செடிகளுக்கு இந்த நீரை வாரம் ஒரு முறை ஊற்றினால் செடிகள் வேகமாக வளர்வதோடு காய்களும் சத்து நிறைந்தவையாக மாறும். கூடுதலாக இந்த நீரை வீட்டில் உள்ள குரோட்டன், மணிப்பழம், குடம்பை போன்ற இண்டோர் செடிகளிலும் பயன்படுத்தலாம். அவற்றின் இலைகளும் பளபளப்புடன் பசுமையோடு மாறும். சாம்பல் படிந்த பாத்திரங்களை சுத்தம் செய்யவும் முட்டை நீரை பயன்படுத்தலாம். குறிப்பாக காப்பர் மற்றும் பிராஷ் பாத்திரங்களில் இருக்கும் கரைகளை மெதுவாக களைந்து பளிச்சென்று மின்னும். சிலர் இதுபோன்ற சந்தேகங்களிலும் குழப்பமடைந்தாலும் பழங்காலங்களில் நம் பாட்டிகள் இதனை சரியாக பயன்படுத்தி வந்ததை மறந்துவிடக்கூடாது. அதனால் இனிமேல் முட்டை வேக வைத்ததும் அந்த நீரை வீச வேண்டாம். குளிர வைத்த பிறகு அதை பசுமை மற்றும் வீட்டு சுத்தம் தொடர்பான தேவைகளுக்கு பயன்படுத்துங்கள். எளிமையான மாற்றம், பெரிய பலன். இதை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பரிசுத்தத்தையும் பராமரிப்பையும் பெறுவதோடு வீணாக போன சிறிய வாய்ப்புகளை பயனாக்கும் சிந்தனையையும் வளர்க்கிறோம். இதுபோல இயற்கையை பாதுகாக்கும் முறைகள் எப்போதும் நம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெற வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.